திருவாரூர் மாவட்டம் கர்த்தநாதபுரத்தில் பாமணி ஆற்றின் குறுக்கே 3,79 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய பாலம் கட்டுவதற்கு அமைச்சர் TRB ராஜா அடிக்கல் நட்டு வைத்தார். பல ஆண்டுகளாக பல தலைமுறைகளாக இங்கே வசிக்கும் மக்களை அவர்களின் அந்த வீடுகளை இடித்து கட்ட வேண்டிய அந்த பாலத்தை இன்று சரியான முறையில் அது டிசைன் செய்யப்பட்டு 20 வழிச்சாலையாக அழகான ஒரு பெரிய பாலமாக 3.79 லட்சம் கோடியில் இந்த பாலம் இப்போது மன்னார்குடிக்கு அமைவது. இருக்கிறதுலே வலுவா அது மட்டும் தான் இருக்கு. வேற என்ன இருக்கு? நீங்க தான் பாத்துருக்கீங்க. எதிரணியில இன்னும் வந்து கதவையும் ஜன்னலையும் எல்லாத்தையும் திறந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. யாரும் போல அங்க காற்று தான் வருது. இந்த ஒரு சந்தேகம் மக்கள் மனசுல இருந்துட்டே இருக்கு. ஏன்னா வந்து மக்கள் ஒரு முடிவுல இருக்காங்க. ரிசல்ட் ஒரு சில நேரம் வேற மாதிரி வரும்போது அந்த சந்தேகம் இன்னும் இருக்கு. அதற்கான வேலைகளை எல்லாரும் பார்க்கணும். அதுதான் பல பிரதான கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து அதுல நம்ம வாக்குச்சாவடி முறையில வாக்கு முறையிலே நம்ம போகணும், பழைய பேலட் பேப்பர் முறையிலே நம்ம போகணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். அது ஒரு புறம். ஆனால் எது எப்படி இருந்தாலும் இன்னும் மிஷினை எந்த கோளாறு பண்ணாலும் இந்த வாட்டி மிகப்பெரிய அளவில், அதுவும் தமிழகத்தில் 40 இடம், தமிழகத்தில் 39, பாண்டிச்சேரியில் இருக்கும் அந்த ஒன்றையும் சேர்த்து 40க்கும் 40 நிச்சயமாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக கூட்டணி நிச்சயமாக ரோட்ல ஒரு சின்ன பிள்ளை விளையாடிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம பாட்டு கடந்து போயிட்டே இருப்போம். அது நம்மளோட கவனத்தை இருக்கிறதுக்காக சும்மா ஏதாவது சீண்டிட்டே இருப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி ஏதோ சில பேர் பண்ணிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்காம போயிட்டோம். நம்மளுக்கு மக்கள் பணி பெருசா இருக்கு, தமிழகத்தின் வளர்ச்சி இருக்கு, ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சியை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம். திராவிட மாநில இந்தியாவுக்கும் உலகத்துக்கும் கொண்டு போற பணியில நாங்க இருக்கோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில்லறத்தனமான வேலை நடந்துட்டு தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம கவனம் பண்ணலாம் போயிட்டே இருக்கணும்.